அஸ்வினி குமாரர்கள் பாத்தீங்கன்னாக்கா அவங்க இரட்டையர்கள், ஒன்னாக பிறந்தவங்க. தேவலோகத்துல மருத்துவர்கள்னு அழைக்கப்படுறவங்க அவங்கதான். நிறைய டாக்டர்ஸ் உடைய ஹாரோஸ்கோப் எடுத்து பாருங்க, முக்கால்வாசி அஸ்வினி நட்சத்திரம். அப்படி இல்லைன்னா அஸ்வினி நட்சத்திர புள்ளியில லக்னம் விழுந்திருக்கும், இல்ல அஸ்வினி சம்பந்தப்படாம ஒருத்தர் மருத்துவராக முடியாது. இப்ப இந்த அஸ்வினி நட்சத்திரத்தோட இந்த ஜென்மத்தோட பிறப்பு ஏன் அஸ்வினியில பிறந்திருக்காங்க? முன் ஜென்மத்துல தகுந்த நேரத்துல உதவி செய்யாதவர்கள், அதுலயும் மெயினா மருத்துவ உதவி செய்யாதவர்கள், அவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஜென்மத்துல அஸ்வினியா பிறந்து இந்த சர்வீஸை செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல இருப்பாங்க. அப்போ இந்த அஸ்வினின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கை வாழ்நாள்ல கண்டிப்பாக தன்னுடைய மனைவியோ அல்ல கணவனையோ பிரிந்து வாழக்கூடிய ஒரு காலகட்டத்தை கண்டிப்பா சந்திப்பாங்க. கேம் சேஞ்சர் லக் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்க ரேவதி ராஜேஷ் கண்ணா. சோ நம்ம இப்ப பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நட்சத்திரங்கள். ஜோதிட சாஸ்திரத்துடைய ஆணிவேர் அப்படின்னு சொல்லக்கூடியது நட்சத்திரம். அடிப்படை தேவையா இருக்கட்டும், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையா இருக்கட்டும், அவருடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய தசா புத்தி, கோச்சார ரீதியான பலன்கள் எல்லாமே ஃபர்ஸ்ட் விஷயம் நட்சத்திரத்தை மையமா வச்சுதான் அமைஞ்சிருக்கு. இந்த நட்சத்திரம் அப்படிங்கறத முழு அர்த்தம் என்னன்னா நட்சேத்திரம், வண்டி. நட்சத்திரம்ன்றது ஒரு வண்டி. கிரகங்கள் நட்சத்திரத்துக்கு மேலதான் பயணம் செய்யும். சரி, வானத்துல கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருந்தாலும் ஏன் நம்ம இந்த 27 நட்சத்திரத்தை மட்டும் எடுத்து வச்சு பேசுறோம் அப்படின்ற போது, சூரியன் தன்னுடைய சுத்து பாதையில இருக்கக்கூடிய 360 டிகிரிஸ், அந்த 360 பாகைக்குள்ள இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு மட்டும்தான் நம்ம ஜோதிட சாஸ்திரத்துல பராசர மகரிஷி முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. இது இல்லாம 27வது நட்சத்திரமும் ஒண்ணு இருக்கு, அபிஜித் நட்சத்திரம். சரி, இந்த நட்சத்திரங்கள்ல என்னத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பாதையில ஏற்படக்கூடிய தடைகளா இருக்கட்டும், வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னாலும் சரி, ஒரு வெற்றியை கண்கூடா பார்க்கணும் அப்படின்னாலும் இந்த நட்சத்திரத்தோடைய பங்களிப்பு இல்லாம ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இல்லை. எந்த கோவிலுக்கு போனாலும் சரி, எந்த இடத்துக்கு போனாலும் சரி, நம்ம முதல்ல நம்மளுடைய பேரு, நட்சத்திரம், கோத்திரம் இதெல்லாம் சொல்லிதான் அர்ச்சனை பண்றோம். ஒவ்வொரு நட்சத்திரத்திலயும் இறைவன் பிறந்திருக்காரு. ஒவ்வொரு நட்சத்திரத்திலயும் மகாபாரதத்திலயும் இருக்க சரி, ராமாயணத்திலயும் சரி, புராண நாயகர்கள் நிறைய பேர் பிறந்திருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கை முறையை எடுத்து வச்சாலே போதும், இந்த ஒரு அஸ்வினி நட்சத்திரத்திலிருந்து ரேவதி நட்சத்திரம் வரைக்கும் இருக்கக்கூடிய வாழ்க்கை பாதையில இவங்களுடைய வாழ்நாள் கர்மா என்ன. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா, இந்த ஜென்மத்துல நம்ம ஏன் இந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கோம் அப்படின்ற ஒரு கர்ம வினையுடைய பாயிண்ட் நம்மளுக்கு தேவைப்படுது. கர்ம வினையுடைய பாயிண்ட் என்னன்னு தெரியுது. அந்த கர்மாவை எப்படி கழிக்கிறது? ஒரு திருமண வாழ்க்கைன்னு எடுத்தா எல்லாம் 10 பொருத்தத்தை பேசுறாங்க. வைநாசிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தடைப்பட்ட நட்சத்திரம், மிகப்பெரிய ஒரு நட்சத்திரம். வாழ்க்கையோட போராட்டத்துல நம்ம உடன் இருக்கக்கூடிய நண்பர்கள், ஒரு நண்பர்கள் நல்ல ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ரெஃபரல் கொடுக்கறதுல இருந்து, பண வருவாயில இருந்து, நம்மளுடைய பாதுகாப்புல இருந்து, நம்மளுடைய வெல்விஷரால இருந்து பாக்குறோம். கூடவே பிறந்தவங்களையும் சரி, இந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கும் போது எதிரியா பாக்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அதாவது அண்டம் முழுக்க ரகசியம்தான். அந்த அண்டம் முழுக்க இருக்க ரகசியங்கள்ல முக்கால்வாசி இருக்கக்கூடியது நட்சத்திரங்கள் தான். வாங்க நம்ம 27 நட்சத்திரத்துடைய குணாதிசயங்கள், மொத்த கர்ம வினைகள், இந்த பிறவியை இதுல எடுத்தாங்க அப்படின்ற முழு டீட்டெயில்ஸ பார்க்கலாம். நம்ம இப்ப பார்க்க போற நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அஸ்வினி. 27 நட்சத்திரத்துல முதல் நட்சத்திரம் அழைக்கப்படுறதுங்க. ஆனா சாஸ்திர விதிப்படி பாத்தீங்கன்னா ஜெயமணி சாஸ்திரம், பாரம்பரிய சாஸ்திரம், இந்த மாதிரி விதிகள்லாம் ஒவ்வொரு சில நட்சத்திரங்கள் மாறுபடும். சில இடத்துல ரேவதி நட்சத்திரம் தான் முதல் நட்சத்திரம்னு வரும், சில இடத்துல கிருத்திகை நட்சத்திரம் தான் முதல் நட்சத்திரம்னு வரும். நம்மளுடைய பராசரர்ல பாரம்பரிய ஜோதிடத்துல முதல் நட்சத்திரம் அப்படின்ற ஸ்டார்டிங் பாயிண்ட் அஸ்வினியா வச்சிருக்காங்க. இந்த அஸ்வினின்னு சொன்ன உடனே நம்மளுக்கு ஞாபகம் வர வேண்டியது யார் தெரியுங்களா? அஸ்வினி குமாரர்கள். அஸ்வினி குமாரர்கள் பாத்தீங்கன்னாக்கா அவங்க இரட்டையர்கள், ஒன்னாக பிறந்தவங்க. தேவலோகத்துல மருத்துவர்கள்னு அழைக்கப்படுறவங்க அவங்கதான். நிறைய டாக்டர்ஸ் உடைய ஹாரோஸ்கோப் எடுத்து பாருங்க, முக்கால்வாசி அஸ்வினி நட்சத்திரம். அப்படி இல்லைன்னா அஸ்வினி நட்சத்திர புள்ளியில லக்னம் விழுந்திருக்கும், இல்ல அஸ்வினி சம்பந்தப்படாம ஒருத்தர் மருத்துவராக முடியாது. இந்த நட்சத்திரத்துடைய அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா கேது பகவானுங்க. சோ கேது அப்படின்னு சொல்லும் போது நம்ம ராகு கேதுடைய புராண கதைகள் நிறைய இதுல பார்த்திருக்கோம். அதுல தலையில்லாத பாம்பு, அப்படி உடல் வெட்டப்பட்டது,
அப்போ அஸ்வினி குமாரர்களுடைய தலை வந்து பாத்தீங்கன்னா குதிரை தலையில இருக்குங்க. இந்த அஸ்வினி நட்சத்திரத்துல வானத்துல பார்க்கும்போது 3 நட்சத்திர கூட்டமாக குதிரை தலையோட காட்சி தர்றதுதான் இந்த அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினின்னு சொன்னாலே அதோட மிருகமும் சரி குதிரை தான். சரி, இப்ப இந்த அஸ்வினி நட்சத்திரத்தோட இந்த ஜென்மத்தோட பிறப்பு ஏன் அஸ்வினியில பிறந்திருக்காங்க? முன் ஜென்மத்துல தகுந்த நேரத்துல உதவி செய்யாதவர்கள், அதுலயும் மெயினா மருத்துவ உதவி செய்யாதவர்கள், அவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜென்மத்துல அஸ்வினியா பிறந்து இந்த சர்வீஸ செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல இருப்பாங்க. அஸ்வினின்னு சொல்லும் போதே வந்து பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேர் இது மூர்க்க குணம், பேசாது, ரொம்ப கோபப்படும், இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனா அஸ்வினின்னு சொல்லும் போது 4 பிரிவா பிரிக்கும் போது அஸ்வினி 1ஆம் பாதத்துல பிறக்கிறவங்க அப்படின்னு எடுத்தீங்கன்னாக்கா செவ்வாயுடைய ஆதிக்கம் உடையவங்க, ரொம்ப வேகமானவங்க, பர்ஃபெக்ஷன் அதிகமா பார்க்கக்கூடியவங்க, எந்த இடத்துலயும் தன்னுடைய கௌரவத்துக்கு அதிகதரமான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க. எப்படி இருந்தாலும் இவங்க கீழே ஒரு 40 பேர் 10 பேர் இல்ல ஒரு 2 பேராவது வேலை செய்யணும், இவங்க ஹெட்டா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட முதல் எய்மா இருக்கும். அதே போல அஸ்வினி 2ஆம் பாதம் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னாக்கா இவங்க கொஞ்சம் ஸ்டைலிஷா இருப்பாங்க, இடத்துக்கு ஏற்ற பத்தி ட்ரெஸ் பண்ணுவாங்க, ஒருத்தர் எப்படி கவர்ந்து பேசணும் அப்படிங்கிறது தெரியும், சைலண்டா இருந்தாலும் பேசக்கூடிய இடத்துல பேச வேண்டிய விஷயத்துல அழகா கவர்ந்து பேசக்கூடியவங்க, ரொம்ப நாலேஜான பர்சன்ஸ்ங்க. கண்கள் ரொம்ப அழகா இருக்கும், பேசுற விஷயத்துல கருத்துக்கள் ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த இதே அஸ்வினி 1 வந்து பாத்தீங்கன்னா பாயிண்டா பேசுவாங்க. இந்த அஸ்வினி 2 வந்து கொஞ்சம் சிரிப்பாங்க, கொஞ்சம் அழகா இருப்பாங்க, ட்ரெஸ் பண்ணிப்பாங்க, நின்று அந்த இடத்துல ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கறத ரொம்ப பர்ஃபெக்டா கொடுப்பாங்க. இந்த அஸ்வினி 3 நீங்க எடுக்கும் போது பாத்தீங்கன்னாக்கா நல்ல நாலேஜ், படிக்கிற விஷயத்துல கவலையே படாத ஒரு ராசி நட்சத்திரம்னா அஸ்வினி 3. தன்னுடைய இப்போ ஒரு விஷயத்த படிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இப்போ ஒரு மேக்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு பாயிண்ட் எடுத்து இந்த ஃபார்முலா போடும், இந்த ஃபார்முலா எங்கேருந்து வந்துச்சுன்றதை யோசிக்கக்கூடியவங்க, அதிகமா பிசினஸ் மேக்ஸ் குரூப் எடுக்கக்கூடியவங்க, கணிதம் சார்ந்த விஷயத்துல வல்லுநர்களா இருக்கக்கூடியவங்க எல்லாம் அஸ்வினி 3ஆம் பாதத்துல இருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ஸ்கின் அலர்ஜி கொஞ்சம் அதிக பாதிப்பை தரும். அப்படி இல்லாத பட்சத்துல வந்து பொடுகு தொல்லை அதிகமா ஏற்படுத்தி கொடுக்கும். ஏதாவது ஒரு வகையில ஸ்கின் டெத் ஆகுறது இவங்களோட உடம்புல கண்டிப்பா பார்க்க முடியும். அடுத்து அஸ்வினி 4ஆம் பாதம். முதல் விஷயம் அம்மா பிள்ளைன்னு சொல்லலாம். அம்மாவோட வாழ்க்கை ரூலையே எல்லார் மேலும் எங்க அம்மா மாதிரிலாம் கிடையாது, அவங்கள அப்படி இல்லை, அவங்கள ரொம்ப ட்ரெஸ் பண்ணுவாங்க, இப்படி பேசுவாங்க, எமோஷனலா இருக்கக்கூடியவங்க வந்து இந்த அஸ்வினி 4. அதே போல மறைமுகமாக மாத்திரு தோஷத்தை பின்னணியில பிறந்தவங்க அப்படிங்கிறவங்களும் இந்த அஸ்வினி 4ஆம் பாதத்துல தான். தாயாருடைய வாழ்க்கை சிறப்பா இருக்காது, நிறைய டிஸ்டர்பன்ஸை பார்த்திருப்பாங்க. ஒண்ணு தந்தை இல்லாம இல்ல தாய் கஷ்டப்படுறது, இல்ல வறுமையில வளர்ந்தவங்க, தாய் ரீதியான ஆரோக்கிய பிரச்சனைகள் அதிகம். இவங்களோட மைண்ட் ஃபுல்லா அந்த சிறு வயது வாழ்க்கையில ஏற்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸுங்க, அதோட எமோஷன்லயே இருப்பாங்க இந்த அஸ்வினி 4ஆம் பாதம். சோ இந்த 4 பாதங்களை வந்து விரிவா நம்ம இப்ப பார்த்தோம். அதே போல இந்த அஸ்வினின்னு சொல்லும் போது இதோட மிருகம் வந்து பாத்தீங்கன்னா ஆண் குதிரை. நிறைய இடத்துல வந்து இதை 10 பொருத்தத்துல யோனி பொருத்தமாக பார்ப்பாங்க. யோனி பொருத்தம் எதுக்கு 10 பொருத்தத்துல பாக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஆண் பெண்ணுடைய தாம்பத்திய நிலை எப்படி இருக்கும், இருவருக்கும் சமமா இருக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்கறதுக்கு தான் பார்ப்பாங்க. அதே போல இந்த நட்சத்திரம் நீங்க எடுத்து பார்க்கும்போது இவங்களோட கேரக்டர்ஸோட இந்த மிருகத்துடைய குணாதிசயம் கொஞ்சம் இருக்குங்க. ஸோ குதிரைன்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா ஆண் குதிரை சொல்லும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப வேகமானவங்க. அஸ்வினி நட்சத்திரம் என்ன தெரியுங்களா, ஒரு படபடன்னு ஏதாவது அவசர வேலையை எடுத்து செய்யக்கூடியவங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் டென்ஷன் பார்ட்டியா இருக்கக்கூடியவங்க, அவங்க வேலையை பர்ஃபெக்ஷன்னே வாழக்கூடியவங்க இந்த அஸ்வினி நட்சத்திரம். என்ன ஒண்ணு அவசரத்தனமா சில வேலைகளை செஞ்சு தன்னுடைய இதை, அதே போல முக்கியமா இந்த அஸ்வினியில பிறந்தவர்கள் அப்படின்னு எடுக்கும்போது பாத்தீங்கன்னா நலன் மகா சக்கரவர்த்தி பிறந்தாரு. அவருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம எடுத்து போகும்போது பாத்தீங்கன்னாக்கா தன்னுடைய நாட்டை இழந்தாரு, மனைவி மக்களை இழந்தாரு, நல்ல சமையல்காரனா போனாரு, சமையல் கலையில வல்லுநர் அவரு, சமயக்கலையா போனாரு. என்னைக்கோ தெரியாம வந்து இந்த திருநள்ளாறுல இருக்கக்கூடிய அந்த தீர்த்த ஸ்தலத்துல குளிச்ச உடனே அந்த சனியுடைய தாக்கங்கள் குறைஞ்சு சனியுடைய கோபத்துக்கு உள்ளான நலன் சக்கரவர்த்தி சனியுடைய சாந்தி பரிகாரங்கள் செய்த பிறகு தன்னுடைய இழந்த நாட்டையும் மனைவி மக்களையும் மீட்டு எடுத்தாரு. அப்போ இந்த அஸ்வினின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கை வாழ்நாள்ல கண்டிப்பாக தன்னுடைய மனைவியோ அல்ல கணவனையோ பிரிந்து வாழக்கூடிய ஒரு காலகட்டத்தை கண்டிப்பா சந்திப்பாங்க. பிள்ளைகள் இவங்க கிட்ட அதிக அஃபெக்ஷனா இருக்கும், இல்லைனாக்கா தாத்தா பாட்டி கிட்ட அந்த வீட்டுல ஏதாவது ஒரு காலகட்டத்துல அவங்க வீட்டுல வளரக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த அஸ்வினின்னு பொறுக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னாக்கா
இவங்களுக்கு உண்டான நிறைய விஷயங்கள் இருக்கு. அதே போல வைநாசிகம், இவங்களோட இல்லற வாழ்க்கையை பத்தி பேசணும், குடும்ப வாழ்க்கையை பத்தி பேசணும் அப்படின்னாக்கா வைநாசிகம் நட்சத்திரம் 22வது நட்சத்திரம். இந்த அஸ்வினிக்குன்னு எடுக்கும்போது பாத்தீங்கன்னா திருவோண நட்சத்திரம் வரவங்க. இந்த திருவோணம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இவங்களுடைய இல்லற வாழ்க்கையில வந்து அதிக ஆன்மீக பக்தி சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அஸ்வினி நட்சத்திரக்காரங்க பக்தி இல்லைன்னு சொல்ல முடியாது, பக்திகரமானவர்கள் தான். அவங்களோட மைண்ட் என்ன மாதிரியான பக்தியை விரும்புதோ அதுதான். நான் போய் விளக்கேத்திட்டேன், நமஸ்காரம் பண்ணிட்டேன். சிலர் சொல்லுவாங்க நான் போய் மந்திரம் சொல்லிட்டேன் போதும், அந்த தெய்வத்தோட அருள் கரு. ஓவரா ஒரே அஃபெக்ஷனா அந்த பக்தியிலே உட்கார்ந்தாக்கா இந்த அஸ்வினிக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். இவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில அதிக பிரச்சனை இந்த விரதம், இந்த மாலை போடுறது, இந்த வீட்டுல பூஜை செய்யறது, ஹோமங்கள் செய்யறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்ல இவங்களுக்கு அடிக்கடி இது வரும். அதே போல ஒரு வாக்க சொல்றத மாத்தி 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 பேசுறதுதான் இவங்க கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய மேஜர் பிரச்சனையாவே இருக்கும். நீ சொன்னல கூட்டு போறேன்னு சொன்னல, ஏன் கூட்டு போல, இல்ல நாளைக்கு போய்க்கலாம் நாளைக்கு போய்க்கலாம், இந்த மாதிரி அசால்ட், இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு தான் அஸ்வினிக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இல்லற வாழ்க்கையில இருக்கும். அதே போல இந்த அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு எடுக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா அஸ்வினிக்கு ஒரு பழமொழி இருக்குங்க. அஸ்வினா அரசாலோ அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. எப்படி இருந்தாலும் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பா தன்னோட வாழ்க்கை பாதையில ஒரு கட்டத்துல கவர்மெண்டோட இணைஞ்சோ, இல்ல கவர்மெண்ட் சார்ந்த வேலைகள் எடுத்தோ, இல்ல சர்வீஸ் மோட்டடா எடுத்தோ, இது வயதானவர்களுக்கு உண்டான சர்வீஸ் செய்யறதோ ஏதாவது ஒரு விஷயத்துல போய் லிங்க் ஆயிடுவாங்க. ஏன்னா இந்த அஸ்வினி அப்படின்னு சொல்லும் போது இதுல உச்சமாவர நட்சத்திரம் வந்து சூரிய பகவானா இருக்காரு. சோ எடுத்த காரியங்கள் சக்சஸ் ஏற்படுத்தி கொடுப்பாங்க, சீக்கிரம் வளர்ச்சியை பார்ப்பாங்க, சின்ன சின்ன இழப்புகளையும் கண்டிப்பா சந்திப்பாங்க. சரி, இப்ப இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு சொல்லும் போது கர்மவினை எதுக்காக இந்த நட்சத்திரம் எடுத்தாங்கன்றத நம்ம பார்த்தோம். இதோட அதிபதி வந்து கேது பகவான். கேது அப்படின்னு சொல்லும் போதே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மூடி, அதாவது அதிகமா புத்த தத்துவங்களோட இயக்கங்கள் தெரியாது, எப்படி சொல்லலாம், உணர்வுகள் தெரியாதவர்கள் கேது. அப்போ அஸ்வினி நட்சத்திரத்துல பார்த்தவங்க ஒருத்தவங்களை டக்குன்னு அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு சமையல் நல்லா இருந்துச்சு, ட்ரெஸ்ஸிங் நல்லா இருந்துச்சு, இந்த இடத்துக்கு சூப்பரா படிச்ச, அவங்க பாட்டி அவங்க வேலையை பார்த்துட்டே இருப்பாங்க. வீட்டுல உள்ளவங்க அவங்க வேலையை பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். இதெல்லாம் வந்து வரக்கூடிய வாழ்க்கை துணை வந்து கொஞ்சம் எதிர்பார்ப்பாங்க, பசங்க எதிர்பார்ப்பாங்க. அதே போல வந்து இந்த அஸ்வினி அப்படின்னு சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னாக்கா தங்களுடைய நட்சத்திரத்தை வலுப்படுத்திக்க, அதாவது இந்த அஸ்வினிக்கு அதிதேவதை வந்து அஸ்வினி குமாரர்கள் சொல்லிட்டோம். அப்போ எந்தெந்த இடத்துல எல்லாம் ஸ்ட்ரெஸ்னஸோட வீரியங்கள் அதிகமா இருக்கோ அப்பெல்லாம் இவங்களோட சந்திரன் வந்து வீக் ஆயிடும். ஏன் சந்திரனை சொல்றோம்னா, சந்திரன் இந்த நட்சத்திரத்துல இருந்தாதான் இந்த குழந்தை வந்து இந்த அஸ்வினி நட்சத்திரமா இருக்கும். அப்போ இவங்களுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றது வெளிவரத்துக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் கொள்ளு ரசமோ இல்ல கொள்ளு இதோ அதிகமா எடுத்துக்கும் போது இவங்க சந்திரன் வந்து பலப்படுத்த ஆரம்பிக்கும். மிக முக்கியமான ஒரு பாயிண்ட், எனக்கு பண வருவாய் தடைவா இருக்கு, பிரச்சனைகள் அதிகமா இருக்கு, இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு தன யோகத்தை ஏற்படுத்தி தரணும் அப்படின்னா கண்டிப்பா இவங்க மாதுளை பழத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு எடுத்துக்கிறாங்களோ இவங்க வாழ்க்கையில நல்ல வளர்த்தையும், அதுவும் வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரைகள்ல இந்த காலகட்டத்துல எல்லாம் எடுத்துக்கும் போது இவங்களுக்கு தன சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறையறத கண்கூடாக பார்க்கலாம். ஒரு ஜாதகத்துல தோஷம் அதிகமா இருக்குங்க, அஸ்வினில சூரியன் உட்கார்ந்துட்டாரு, சூரியன் பித்ரு தோஷம், மாத்ரு தோஷம், ஜாதகத்துல ராகு கேது தோஷம், இந்த மாதிரி ஒரு அமைப்புல பிறந்த அஸ்வினிக்கு அந்த தோஷத்தோட வீரியம் குறைக்கணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக இலவசமா உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு மருத்துவ உதவி செய்யறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். ஒரு வயதானவர்களுக்கு ஒரு தண்ணி பாட்டில் வாங்கி கொடுக்கறது, இப்பதான் நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து அங்கங்க ஃப்ரீயா மெடிக்கல் கேம்ப், மெடிக்கல் இதெல்லாம் 50% ஆஃபேஜ் எல்லாம், அதுல ஏதாவது ஒரு இதை வந்து இவங்க எடுத்துக்கும் போது இவங்க வாழ்நாள்ல செஞ்ச கர்மாக்களும் சரி இந்த பிறவில இவங்களோட வளர்ச்சி வெற்றியையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல அதிகமா வந்து பாத்தீங்கன்னா இந்த புளிப்பு காரம் சார்ந்த புளியோதரை இதை தானமாக கொடுக்கும் போது கண்டிப்பாக இவங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை சந்திப்பாங்க, நிறைய பிரச்சனைகள்ல இருந்து விடுதலை ஆகிறத கண்கூடாக பார்ப்பாங்க. நலன் மகா சக்கரவர்த்தி எப்படி திருநள்ளாறுல போய் தன்னுடைய தீத்தாரி தன்னுடைய பிரச்சனைகளை குறைச்சிக்கிட்டாங்களோ, அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக வருடத்துக்கு ஒரு முறையோ இல்ல ஒரு 2 வருடத்துக்கு ஒரு முறையோ திருநள்ளாறு போயிட்டு வர்றது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல இந்த அஸ்வினி நட்சத்திரத்தோட விருட்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்டி மரத்துடைய காரகத்துவங்கள் அத்தனையும் இந்த அஸ்வினி நட்சத்திரமும் இந்த கேது பகவானோட இணைஞ்சு வருங்க. அப்போ
இந்த எட்டி மரம் விருட்ச சாஸ்திரத்துல ஒரு பலன் இருக்குங்க. கோவில், எந்த கோவிலுக்கு போனாலும் அங்க வந்து ஸ்தல விருட்சம்னு ஒண்ணு இருக்கும். எப்படி அது வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஐடியா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா, இந்த கோவிலை யார் எடுத்து கட்டுனாங்களோ அவங்க நட்சத்திரத்துக்கு உண்டான விருட்சத்தை தான் அந்த கோவில்ல ஸ்தல விருட்சமா வைப்பாங்க. அப்போ அஸ்வினியுடைய விருட்சம் எட்டி மரம் எங்கெல்லாம் ஸ்தல விருட்சமா இருக்கோ அந்த ஆலயங்களுக்கு போயிட்டு வர்றது சிறப்பை ஏற்படுத்தி தரும். அதுலயும் ஸ்பெசிபிக்கா இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு உண்டான கோவில் திருத்துறைப்பூண்டி பிறவி மருதீஸ்வரர், இந்த ஆலயத்துக்கு போய் வழிபாடு செய்யும் போது, அதாவது நீங்க பிறந்த மாதத்துல வரக்கூடிய உங்க ஜென்ம நட்சத்திர நாள் அன்னைக்கு போய் வழிபாடு செய்யறது கண்டிப்பாக முன்வினை கர்மாக்கள், வாழக்கூடிய காலத்துல இருக்கக்கூடிய கர்மாக்கள் தடைகள் நீங்கி வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். சோ அது வரைக்கும் வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு போய் வழிபாடு செய்யறது மிகுந்த நன்மையும் சிறப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். எப்பவுமே ஒரு விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், சந்திராஷ்டமம் அப்படின்னு நட்சத்திரம் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா உங்க நட்சத்திரத்துக்கு அனுஷ நட்சத்திரம் சந்திராஷ்டமமும், வைஸ்நாசிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருவோண நட்சத்திரமும். சோ அதே போல வந்து இந்த 2 நட்சத்திரங்களை முக்கியமான நிகழ்வுகளுக்கு தவிர்த்துக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல 2ஆம் எண்ணும் 8ஆம் எண்ணும் வாழ்க்கையில தொடாம இருக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சக்சஸ் அதிகமாகணும் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கான வெற்றி எண் 1ஆம் எண்ணை பயன்படுத்துறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சோ இவ்வளவு நேரம் நம்ம அஸ்வினி நட்சத்திரத்துடைய பொது குணங்கள், அதோட விசேஷங்கள், அதோட வழிபாடு ஸ்தலங்கள், அதோட பொருளாதார நிலைகள் எல்லாம் பார்த்தோம். சோ இத வந்து உங்க ஜாதக ரீதியாக அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு எடுக்கும்போது நம்ம சந்திரனை மட்டும் தான் மையம், அதுல கூட ராகு இருக்குது, கூட சூரிய பகவான் இருக்காரு, லக்னமே அதுல இருக்கு அப்படின்னு ஒரு தனிப்பட்ட பலன்களை இதோட இன்னும் துல்லியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா கண்டிப்பா நீங்க வந்து எங்களை அணுகலாம். உங்க ஜாதகத்தை முழுமையாக பார்த்து கணிச்சு சொல்லப்படும். அதே போல நிறைய பேர் வந்து இந்த மலேசியா, சிங்கப்பூர்ல இருந்து அவங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், சந்தேகங்கள் கேட்கணும்னு சொல்லி நிறைய கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ எப்படியும் வந்து ஒரு ஆகஸ்ட் மாசம் இல்லை செப்டம்பர் மாசம் அங்க வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுக்கு முன்பதிவு செஞ்சுக்கணும் அப்படின்னாலும் வாட்ஸ்அப்ல நீங்க எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.